நிச்சயமானு ஐஓசிஎல் நிறுவனத்தை கண்டித்து சென்னை ஆசனூர் பெட்ரோலியம் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லாரி ஓட்டுநர்கள் உதவியாளர்கள் சங்கத்தினர் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால் 300 லாரிகள் இயங்காது என அறிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என கூறப்படுகிறது. வடசென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஓசிஎல் நிறுவனத்தில் ஆயில்களை கொண்டு சேர்த்தும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறும்போது 2 இடங்களில் பெட்ரோல் நிரப்பும் ஐஓசிஎல் நிறுவனம் பெட்ரோல் நிரப்பிய லாரி ஓட்டுநர்களால் பயன்படுத்தப்படும் சாலைகள் 2 குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் தரமற்ற முறையில் அந்த சாலைகள் உள்ளதாகவும் மாற்று வழியில் சென்றால் பல கிலோமீட்டர் தூரம் ஆகிறது. அதற்கு உண்டான டீசல் பணமும் தருவதில்லை என்றும் 3500 ரூபாய் வாடகை வாங்கும் பட்சத்தில் அந்த வழியாக சென்றால் போலீசார் 500-1000 ரூபாய் அபராதம் விதிப்பு சூழ்நிலை உள்ளதாகவும் சிறிய பிரச்சனை என்றாலே ஐஓசிஎல் தங்களது லாரிகளின் மீது ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் அளவிற்கு இருப்பதாகவும் நகர்ப்புற செல்வதற்கு அனுமதி அல்லது தங்கள் சுற்றி செல்லும் சாலையில் சீரமைப்பு தந்தால் எங்களால் முறையாக பயணிக்க முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இதனை வலியுறுத்தி நாளை ஒரு நாள் சென்னை ஆசனூர் பெட்ரோலியம் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தையும் சேர்ந்த சுமார் 300 லாரிகள் நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ள நிலையில் பொதுமக்கள் பொது வாகனங்கள் காவலர் வாகனங்கள் உள்ளிட்ட பெரும்பான்மையான வாகனங்களுக்கு டீசல் தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.